என்னன்னு கேட்டா லாஹத்த பிஸ்ஸினா பில் முஸ்தஅஜரத்தி லஹு, விபச்சாரத்துக்கு என்றே கூலி கொடுத்து விட்டு ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் அதுக்கு தண்டனை இல்லை என்பது அபு ஹனீஃபாவுடைய கருத்து. மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அது வேற கருத்தை சொல்றாங்க. அபு யூசுப் முகமது வேற கருத்தை சொல்றாங்கிறாரு. அப்ப அபு ஹனீஃபாவுடைய கருத்து பிரகாரம் ஃப்ரீயா தான் என்ன செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கூலி கொடுத்து அது சொல்லி கரெக்டா பேசி கூட்டு வரணுமா. சமையலுக்குன்னு கூட்டு வந்து நீங்க செஞ்சுட்டு தண்டனை ஆகி போயிடும். விபச்சாரம் தான் உன்னை செய்ய போறேன், எவ்வளவு ரூபாதுக்கு அப்படின்னு கேட்டு விட்டால் அது மகர் மாதிரியா. ஆராய்ச்சி பாருங்க, சிந்திக்கிறாங்களாம். எப்படி ஆராய்ச்சி, என்னால் மகர் கொடுத்து கல்யாணம் பண்றோம்ல, அது மகர் மாதிரி இருக்கிறது, கூலியை கொடுத்தனா போய் இது பண்றோம் அப்படின்னு மகரை போல இருக்கிற காரணத்தினால அவனுக்கு தண்டனை இல்லைன்னா இது இது ஆராய்ச்சியா? இது ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்ற விஷயமா இது? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். அதனுடைய கிளிப்பெல்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி ஒரு முஸ்லிமான ஒரு இஸ்லாமிய நாடு முஸ்லிமான பொண்ணை வெளிநாட்டில இருந்து இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் கற்பழிச்சிட்டார் அல்லது சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் முஸ்லிம் பொண்ணை கெடுத்து விட்டால் அவருக்கு தண்டனை இல்ல, அவளுக்கு தான் தண்டனை. முஸ்லிம் பொண்ணுக்கு தான் தண்டனையா. முஸ்லிமான பொண்ணை முஸ்லிம் அல்லாத ஹர்பியுல் முஸ்தாமனு, இந்த நாட்டில் அடைக்கலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரர் விபச்சாரம் செய்து விட்டால் பில் முஸ்லிமியத்தை, ஒரு முஸ்லிமை விபச்சாரம் செய்து விட்டால் முஸ்லிம் பொண்ண அலைகள் ஹத்து, அவளுக்கு தண்டனை, வல ஹத்த அலைகி, அவனுக்கு தண்டனை கிடையாது. அப்ப முஸ்லிம் அல்லாதவங்க எல்லாம் என்ன செய்யலாம், இது என்ன செய்யறாரு, பாக்குறது ஆபாசம், செய்யறது ஆபாசம் இல்ல. உங்க இதுல பாக்குறதா, பொம்பளை பாக்குறது ஆபாசம், என்ன செய்யலாம், போன வரைக்கும் விடாம செய்யலாம். அது என்ன கிடையாது, ஆபாசம் கிடையாது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இதுக்கு தண்டனை இல்லைங்கிறாங்க. அதுல பலவிதமான கருத்து இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தொடைய காற்று ஆபாசங்கிறாங்க. மாலிக் இமாம் என்ன சொல்றாரு, அவர் தான் சொல்லியிருக்காரு தொட அவுரத்து இல்லைன்னு. அவர்கிட்ட இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும்ல, மதுஹப் இமாம் சொல்லலைங்கிறாரு. மாலிக் இமாம் சொல்றாங்க அல் ஃபஹது லைஸ பி அவுரா, ஃபஹது அவுரத்து தொடை. இமாம் ஆதாரத்து காட்டல, இமாம்கள்லாம் கண்ணியமா சொன்னார்கள், நாங்க தான் சொல்லிட்டோங்கிறீங்கல்ல. அப்ப மாலிக் இமாமும் சொல்லியிருப்பார், அவர் இமாம் இல்லைன்னு கழிச்சு போடுங்க. வர இனிமே அவர் இமாம் இல்ல மதுஹப் இல்லைன்னு கழிச்சு போட்டு சொல்லுங்க. இது அன்பானவர்களே, எதுவெல்லாம் அசிங்கமோ அவைகளை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பெயரில் அப்பாவி இளைஞர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல இருக்குது, அதனால அசிங்கம் கூடும். ஹதீஸ்ல இருக்குது, அதனால அசிங்கம் கூடும். ஆனா எந்த இமாமும் அசிங்கம் கூடுன்னு சொன்னதே கிடையாதுங்க. ஒரு அசிங்கம் நடந்தால் தண்டனை உண்டா இல்லையா, அது சட்டத்தின் அடிப்படையில, அது தனி சப்ஜெக்ட். அது சட்டம் இல்லைன்னு சரியா, சட்டம் உண்டுங்கிற சரியா, தனி இது. அதே நேரத்தில் இது கூடாது, அசிங்கங்கள் கூடாது அப்படிங்கறதுல எல்லா இமாம்களும் ஒத்திருக்கிறாங்க. அடுத்து மாலிக் மதுஹப் அப்படிதானே இருக்குது, அவங்க தொடைய காட்டலாங்கிறாங்க. இப்ப நம்ம அப்படி நீங்க என்னங்க தொடைய காட்டு ஒரு அசிங்கமான சட்டத்தை சொல்றீங்களா அப்படின்னு சொன்னா அது சரிதான் சொல்லி குர்ஆனுடைய வசனத்தை அவங்களுடைய கூட்டு பிரகாரம் எடுத்து வச்சிருக்கணும். ஹதீஸ சொல்லி அது கூட்டு பிரகாரம் இப்படிதான் இருக்குது, அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு இருக்கணும். உடனே மாலிக்மா சொல்லி இருக்காங்களே, இந்த அல்லாஹ்வுக்கு உருமுண்டாங்கிற பிரச்சனையில அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா காட்டுங்க, ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கான் ஹதீஸ்ல காட்டுங்க, சஹாபா பெருமக்கள் சொல்லி இருக்கானா காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் காட்டாம இப்னு குதைபா சொல்லி இருக்கிறார் முடிஞ்சா. அப்ப இல்ல என்ன வழங்குது, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, சஹாபாக்கள் சொல்லல, குதைபா மதுஹப் அந்த மாதிரி மாலிக் இமாம் சொல்லலையா அப்படின்னு கேட்கறாங்க. ஏங்க நீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவங்க, உங்களுடைய கொள்கை தப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு என் கொள்கை சரி என்று நிலைநாட்டுவதை விட்டு விட்டு அந்த இமாம் சொல்லையா இந்த இமாம் சொல்ல ஏன் சொல்றீங்க? அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைங்கிறீங்களா? அப்ப ஏன் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றன்னு சொல்றீங்க? குர்ஆன் ஹதீஸை பேரை வச்சு அப்பா இளைஞர்களுக்கு ஆபாசத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. அன்னை பெண்ணை பார்க்கலாம், தொடைய காட்டலாம், இளைஞர்களுக்கு இந்த ஆபாசத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல பெண்கள்லாம் பாருங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம் காட்சி பொருளாக்கி அந்நியான்கள் கலக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்ப பாத்தீங்களே, இந்த சூழ்நிலையை உங்க இளைஞர்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல ஆண்கள் பெண்கள் அந்நியான்கள் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், மேற்கத்திய கலாச்சாரம் நாகரிகம் இல்லாத கலாச்சாரத்தை அப்பா இளைஞர்கள் ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க? குர்ஆன் ஹதீஸ் பெயரில இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல பாருங்க, அவங்க என்னென்ன எழுதினாங்களோ அதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம், தப்பு தப்பு அப்படின்ட்டு. அதுக்கு இதுவரைக்கும் பதில காணும். ஆனா நம்ம விஷயத்துல நீங்க பேசுறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது எத்தனை எடுத்து போட்டாங்க, ஒவ்வொன்றும் நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுல ஏதாவது ஒன்று பாக்கி இருக்கா? எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம்.
அதே நேரத்துல அவங்க எழுதின அந்த மொழியாக்கத்துல விளக்க உரையில தப்புன்னு சொல்லிக்கிட்டு இதுவரைக்கும் சொல்லல. இல்ல என்ன வழங்குது? அப்ப இது மொழியாக்கம் செய்திருக்க கூடாது, இந்த பணியில ஈடுபட்ட கூடாது, செஞ்சா சரியா செய்யணும். தப்பா பண்ணிட்டாங்களா யாராவது சுட்டி காட்டுனா தவறுன்னு ஒப்புக்கொள்ளணும், இல்ல சரிதான் சொன்னா அது நிலைநாட்டணும். ரெண்டும் செய்யலைங்க. பாருங்க, இப்ப கலாலா அப்படின்னு விஷயம் சொன்னோம், என்ன சொன்னாங்க? மாட்டு விட்டுருந்தாங்க. அப்ப தாய்வீடு சகோதரன் நிலை என்னன்னு கேட்டோம், இதுவரும் சொன்னாங்களா? பதில் இல்ல. ஏன் நீங்க தப்சீர் செய்றீங்க? நீங்க ஏன் குர்ஆன் ஆய்வு பண்றீங்க? இல்ல லவ்லாங்கிற வார்த்தை இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் தரட்டும், நான் போய் கொடுக்குறேன். நீங்க லவ்லாக்கு பதில் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? லவ்லாங்கிற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு மத்திய விளக்கம் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இதுதான் பதில் வந்துச்சா? பதில் தெரியல. இல்ல ஏன் தப்சீர் செய்றீங்க? ஏன் ஆய்வு பண்றீங்க? உங்களுக்கு தகுதி இல்லை. இல்ல இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டாங்க, அதாவது ஒரு ஹதீஸ புரிய தெரியாவிட்டா மேடையில ஏறக்கூடாதான். இப்ப ரொம்ப நமக்கு வசதியா போச்சு. ஏன் நமக்குள்ள அது இல்ல, ஒரு நாள் ஒரு ஹதீஸ் தெரியல, மேடை ஏறலாம் ஏறக்கூடாது. மேடை ஏறலாம், ஆனா அது தெரியாதது தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப அவங்க சொல்லிவிட்டாங்க அவங்க வாயினாலேயே ஹதீஸ புரியாவிட்டா மேடை ஏறக்கூடாது. இப்ப நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. இப்ப நாங்க ஹதீஸ்களை காட்டி காட்டி முரணா கருத்தை சொன்னீங்கன்னு சொல்லி இருக்கிறோம், இன்னும் பதில் சொல்லல. அப்ப அந்த ஹதீஸ் உங்களுக்கு புரியலன்னு ஆகி போச்சு. தப்சீர் மட்டும் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, இனி எந்த மேடையிலும் நீங்கள் ஏறக்கூடாதுங்கிறத உங்க கொள்கை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப வசதியா போச்சு. உங்க கூற்ற நீங்களே மீறாதீங்க. உங்களுடைய இலக்கண பிரகாரம் எந்த மேடையும் ஏறக்கூடாது. ஏன்னா நான் ஹதீஸ வச்சிருக்கிறேன், இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் ஒரு அர்த்தம் செஞ்சிருக்கிறீங்க, சம்பந்தம் ஹதீஸ் சொல்லிருக்கேங்கிறேன். நீங்க இது வரைக்கும் பதில் சொல்லல, அப்ப பதில் இல்லைன்னு ஆகி போச்சு. அந்த ஹதீஸ் நீங்க புரியலன்னு ஆகி போச்சு. இனிமே மேடை ஏறக்கூடாது, தப்சீர் செய்யக்கூடாது, மேடை ஏறக்கூடாது. ஏன்னா நீங்களும் ஒப்புக்கொண்டீங்கல்ல, உங்க சொல்ல நீங்களும் மீற வேணாம். அதே போல பெண்ணுக்கு தலா கொடுக்கிற உரிமை, விவாகரத்து செய்யற உரிமை, நீங்க சம்பந்தம் ஹதீஸ் சொன்னீங்கன்னு உங்களை எடுத்து காட்டணும். பதில் சொன்னீங்களா இது வரைக்கும்? இல்ல. இப்ப அந்த ஹதீஸ் புரியலன்னு ஆகி போச்சு. நீங்க தப்சீர் செய்யக்கூடாது, மேடையில ஏறக்கூடாது. நீங்களும் சொல்லிருக்கீங்க மேடை ஏறக்கூடாதுன்னு சொல்லி. அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு புது விளக்கம் கொடுத்தீங்கல்லங்க, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் தான்னு கேட்டோம். இதுவரைக்கும் இங்க ஆதாரமே தரல. இப்னு கஸீர் இமாம் அரபிய மொழிக்கும் எதிரானதுன்னு சொன்னாங்க, அவரு சொன்ன வாசகம் தாங்கன்னு கேட்டேன், இதுவரை ஆதாரம் காட்டல. அப்படி இருந்தா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தரட்டும். இப்னு கஸீர் இது அரபு மொழிக்கு எதிரான சொல்லி இருக்கிறார் என்று பிரிண்ட் அவுட் எடுத்து தரணும். ஏன்னா சும்மா அவர் சொல்லிருக்க சொல்லக்கூடாது. அவர் சொன்ன வாசம் இல்லைன்னா சொல்லி அவருடைய தப்சீர்ல இல்ல. நீங்க இருந்தா பிரிண்ட் அவுட் எடுத்து எங்களுக்கு காமிங்க. அதையும் நீங்க செய்யல. அதே போல பாருங்க, அந்த ஆயத்து விஷயத்துல சொன்னோம். இப்ப அல்ஹம்து சூராவுல 7 ஆயத்து இருக்குன்னு வருது. நீங்க ஒரு வாசகமா இருந்தா தான் அறிவுக்கு பொருந்துனீங்க. அங்க வாசகமே இல்ல. அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் வாசகமே இல்ல. அப்ப அறிவுக்கு பொருந்தாததையே அதுதான் வசனமாக ஆக்கிட்டான்னு ஒரு கேள்வி கேட்டோம். பதில் சொன்னீங்களா? புகார்ல இருக்குது அந்த 7 வசனங்கள் சொன்னோம்ல. அப்ப நீங்க அந்த ஹதீஸ் பார்க்கல, அப்ப ஹதீஸ் புரியலன்னு ஆகி போச்சு. நீங்க தப்சீர் செய்ய வேணாம், மேடையிலும் ஏற வேணாம் இனிமே. அதே போல கல்லாவு ஸலாத்துன்னு சொன்னோம். ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை ஓதிட்டு கல்லா தொழுகை தேவையில்லை, நீங்க அது ஓதி காமிச்சு கல்லா தொழுகை இல்லன்னு இதுல எங்க இருக்குது காமிங்கன்னு. இது காமிச்சுங்களா? இல்ல. அவ தப்சீரும் செய்ய வேணாம், குர்ஆன் வசனம் புரியாதனால மேடையும் ஏற வேணாம். ஏன்னா ஹதீஸே புரியலன்றாலும் மேடை ஏறக்கூடாதுன்னு சொன்னாக்கா, நீ குர்ஆன புரியலன்னு சொன்னா பில்லவுலா ரொம்ப ஏற்றம், நீங்க மேடையில் அறவே ஏறக்கூடாது அப்படிங்கறத நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதே போல நீங்க ஒரு கருத்து, ஒரு ஆளு பஹீமத்துல ஒரு உடல் உறுப்பு வச்சுக்கிறீங்க, ஒரு உயிரினம், ஒரு மிருகம், மொத்தம் உடல் உறவு கொண்டான். இப்ப உங்களுடைய சட்டம் என்ன? இது நடக்காத ஒண்ணு இல்ல, நடைமுறையில் நடந்துதான் இருக்குது. அப்படி ஒரு தீர்வுனா நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்ல இதுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்படி இஸ்லாத்துல தீர்வு இல்லையா? இந்த தகாத செயலை செஞ்சுட்டான். இது கொஞ்ச நாளைக்கு முன்னால துபைல கூட நடந்தது, சில வருடங்களுக்கு முன்னால. அதனால இப்ப நடந்தா என்ன சட்டம் அதை நீங்க சொல்லுங்க எங்களுக்கு. உங்களுடைய சட்டத்தை நீங்க சொல்லணும். குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் உங்க சட்டம் என்னன்னு சொல்லணும். எந்த இமாம்களும் ஆபாசம் கூடுன்னு சொல்லலைங்க. இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, நாங்க பார்க்கலாங்கிறது இவ்வளவு மோசங்கிறீங்களே, ஆனா பிணத்தையே உடல் கொள்ளலாம் அப்படின்னு ஆபாசத்தை செய்யலான்னு இமாம் சொல்லியிருக்காங்களே. நீங்க எந்த இமாம் இந்த ஆபாசத்தை செய்யலாம் சொல்லி இருக்கிறாங்க? அதுக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு தரணும் முடியும். சும்மா சொல்லிக்கிட்டே போக கூடாது. எந்த இமாம் சொன்னாங்க இது செய்யலாம்? பிணத்தை சொல்லி இருக்குங்க, பிணத்தை செய்யலாங்கிறாங்களே, ஆபாசம் செய்யலாங்கிறாங்களே இமாம்களுங்கிறாங்க. இந்த இமாம் இந்த பிணத்தை உடல் ஒரு தகாத செய்யலாம் சொல்லி இருக்கிறாங்க, இந்த இருக்க ஆதாரம் எங்களுக்கு காமிங்க. சும்மா சொல்லிட்டே போக கூடாது. நீங்க இதையெல்லாம் தர வேண்டிய கடமையில இருக்கிறீங்க. அதே போல நாங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறதே இல்லைங்க. சவுதின்னு வரும்பொழுது நாங்க பின்பற்ற மாட்டோம் தான். ஏன்னா தெளிவா சொல்றோம், அது வஹாபி கவர்மெண்ட். இதுல எங்க ஆனா இது எப்ப தெரியுமா? நாங்க எப்பவுமே வாதத்துக்கு சில விஷயங்களை எடுப்போம். எதிராளி எந்த கொள்கையில் இருக்கிறா அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு, இதை நான் காலையிலேயே நான் சொல்லிட்டேன். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்றால் அதை வைத்தே வாதம் செய்வோம். அதற்காக இஜ்மா கியாஸ் விட்டு விட்டோம் என்பதல்ல. எதிராளி எந்த நிலைப்பாடை ஒப்புக்கொள்றாரோ அதை வச்சே பேசுறது.
ஒரு ஆள் குர்ஆனை மட்டும் தான் வச்சு பேசுவேன், வாதத்து வரீங்களான்னா போவேன், அதனால ஹதீஸை விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் அல்ல எதிராளி. இப்ப அதே போல இந்த சவுதியை தான் சில விஷயங்கள்ல ஆதாரம் காட்டுறது. எப்படி கேட்டா தர்காக்கள் இப்படி சொல்றவங்களே அவங்க மீட்டிங்ல பேசிதான் இருக்கிறாங்க. என்னங்க இந்த